வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதத்திற்கான பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறார், ஆனால் உச்சமாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 3ஆம் தேதி துலா ராசிக்குள் நுழைந்து 27ஆம் தேதி நவம்பர் வரை துலா ராசியிலே இருப்பது மிக மிக சிறப்பு. 11ஆம் வீட்டுக்கு உடைய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே நீச்ச பங்கம் பெறுவது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடைய புதன் பெரும்பாலும் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்புறம் வக்கரகதி அடைந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார். 6ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் ராகு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இணக்கமாகத்தான் செயல்படுகின்றன. எங்கேயுமே பிரச்சனையாக நான் பார்க்கல, எதையும் பிரச்சனையாக நான் பார்க்கல, நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன ஒரு தொல்லை அப்படின்னு பார்த்தா, வேலை பார்க்குற இடத்துல எதிர்பாராத ஒரு உயர்வுகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த உயர்வுகள்ங்கிறது ரொம்ப நிதானமான, அதாவது பள்ளம் இல்லை, ஆனால் நிதானமான முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறது, அவ்வளோதான். அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ண முடியுமானா 100% பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். செய்கிற தொழிலில் உங்களுக்கு ஏகப்பட்ட புகழ் மாலைகள் உண்டாகும். ஆஹா, என்ன பிரமாதமா, அவரை நம்பி செஞ்சால் முடிஞ்சதுப்பா வேலை, அப்படி சொல்லுவாங்க. அது 10ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பதால் அந்த நன்மைகள் நிறைத்து காணப்படுகிறது. அதே போல் நமக்கு ரொம்ப நாளாக தடைகளாக இருந்த சில விஷயங்கள், பிரச்சனைகளாக இருந்த சில விஷயங்கள் அதெல்லாம் விலகும். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியே ரொம்ப நன்மைகளை தந்தாலும் அதை இப்போ குரு பார்ப்பதால் சனிக்கு மேற்கொண்டு சக்தியை தருகிறார். 6ன்னா என்ன, ஹெல்த்து நன்னாயிடுது, எல்லா தடைகளும் நீங்குது, சகல விதத்துலையும் நான் முன்னேற்றம், அது போகிறோம், அடித்து நிமித்திடுவீங்க. ஸோ இதுதான் அந்த குரு பார்வை சனி மேலே படுவதால் வரக்கூடிய நன்மை. குரு அதோட விட்டாரா, 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏற்கனவே செவ்வாய் இருக்கார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியில் சூரியன் அங்கே போகிறார். 2 குடைவனும் 11 குடைவனும் அந்த 2ஆம் இடத்தில் சேர்ந்து அதை குரு பார்த்தால் எதிர்பாராத மிகப்பெரிய தனயோகத்தை அல்லவா தருவார். அப்போது பாருங்கள், நீங்கள் தடைகள் விலகிறது, தனயோகம் பெருகுகிறது. அப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா இதுதான் கரெக்ட் டைம். இந்த டயத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிங்க, பெரிய உச்சத்தை அடைவீர்கள், தொட்டதெல்லாம் வெற்றி. ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி, அதுக்கான ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஸ்பார்க் அது உங்கள்கிட்ட வரணும். அது வந்ததுன்னா ஸ்பார்க் வில் பிகம் அ ஃபயர். அது எப்படி அண்ணாமலை தீபம் மாதிரி, அது எல்லா இடத்துலையும் தெரியும், நல்லா இருக்குது. அவ்வளோ சிறப்பான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த நவம்பர் மாதம். உங்களை பொறுத்தவரையில் எனக்கு இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்களை உங்களால் சாதனை பண்ணக்கூடிய, அதாவது ஒரு இருட்டிலேருந்து லைம் லைட்டுக்கு வா அப்படிம்பாங்க, அந்த லைம் லைட்டுக்கு நீங்கள் வரக்கூடிய காலம் நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். அவ்வளவு சிறப்பான செயல்பாடுகள் வரக்கூடிய ஒரு காலம். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால நன்மைகள், நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாம் நமக்கு செய்வான். அப்போது இந்த காலம் என்ன, உயர்வை தரக்கூடிய காலம், எதிர்பாராத சர்ப்ரைசஸை கொடுக்கக்கூடிய காலம். அதனால் சந்தோஷமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. சிறப்பான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.